நம்ம காஸ்ட்லியாக வாங்கிடுவோம். ஃபோனுக்கு கேஸ் ரொம்ப சீப்பாக வாங்குவோம். அதே மாதிரி ஃபோனுக்கு ஆக்சசரின்னு பார்க்கும்போது இப்போ மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு, மெமரி கார்டு போட போறேன்னாலும் கிளாஸ் 4 கிளாஸ் 6 ஆஃபர்ல இருக்க கார்டை தூக்கி வாங்கி போடுவோம். உள்ள இருக்கிற ரேம் பறக்கும். ஆமா சரியா? டிஃபால்ட்டா ரேம் வந்து எப்பயுமே பறக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக போனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இஎம்எம்சி ஸ்டோரேஜும் ஃபாஸ்டா இருக்கும் அந்த டைம்ல எல்லாம். அந்த இஎம்எம்சி ஸ்டோரேஜ்க்கு அப்புறமா தான் யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் வர ஆரம்பிக்குது. யூஎஃப்எஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஃபாஸ்டா தான் இருக்கு. ஓகே, யூனிஃபைடா அந்த மெமரி வந்து வேற லெவல் ஃபாஸ்டா தான் இருக்கு. பட் இங்க ட்விஸ்ட் என்னன்னா, மெமரி கார்டு வந்து இவங்க கிளாஸ் 6 எல்லாம் போட்டாங்கன்னா ரெண்டும் மேட்ச் ஆகாது. ஓகே ஓகேயா? அப்ப என்ன ஆகணும், மெமரி கார்டுல இருக்கக்கூடிய ஒரு சில டேட்டாவும் பூட் ஆனதுக்கு அப்புறமா லோட் ஆகணும். உன் இன்டர்னல் மெமரியில இருக்கிறது லோட் ஆகணும். இன்டர்னல் மெமரியில வேமா லோட் ஆகி முடிஞ்சிடும். மெமரி கார்டுல இருக்கிறது லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ போன் வந்து கொஞ்சம் ஸ்லகிஷா ஃபீல் ஆகும். அதுக்கு ரெலவெண்டான ரெப்போஸ்ல இருந்து எல்லாமே எடுக்கும் போது என்ன ஆகும்னா, மெமரி கார்டுல இருக்கக்கூடிய டேட்டாஸையும் எடுத்து கொஞ்சம் லோட் பண்ணணும். ஆல்ரெடி மெமரி கார்டுல இருக்கக்கூடிய ஒரு சில தீம்ஸ் எல்லாம் நீ போட்டு வச்சிருக்க, அதுல இருக்கிற தீம் தான் போன்ல லோட் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து இங்க ரீட் பண்ணி போடணும் போது போனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரியே ஃபீல் ஆகும்.